Hello students, this video is prepared for Tamil Nadu 12th standard zoology students by Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. In your book, Chapter 2, Unit 5 deals with molecular genetics. அதில் இன்னைக்கு நாம கவர் பண்ண போற டாபிக் வந்து DNA ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த சாப்டர்ல இதுதான் கடைசி டாபிக், அதனால இதுதான் கடைசி வீடியோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இந்த டெக்னிக்கை டெவலப் பண்ணவர் அலெக் ஜெஃப்ரீஸ் 1985ல. இந்த நேம் நல்ல நினைவு இருக்கணும். அலெக் ஜெஃப்ரீஸ் டெவலப்ட் தி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் in the year 1985. இப்ப நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்லுலயும் 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். அந்த 23 ஜோடி குரோமோசோம்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு. ஒரு ஜீன் அப்படிங்கிறது என்ன? ஜீன்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏன்னு நாம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஜீன்ல என்ன சீக்வன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் பேர்ஸ் இருக்கு, பேஸ் பேர்ஸ் அப்படிங்கிறோம். ஏடிசி ஜீன் சொல்றோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் அதனுடைய வரிசை எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து ஒரு ஜீனில இருந்து இன்னொரு ஜீன் வித்தியாசப்படுது. Functions of more than 50% of the discovered genes are unknown. அப்படின்னா இவ்வளவு 1.5 மில்லியன் பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 50% ஜீன்ஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெளிவர புரியவில்லை. Only less than 2% of the genome codes for proteins. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு ஜீன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஜீனோம்ல, அதுல 2%க்கும் குறைவா இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் the code for proteins. அப்படின்னா ஒரு ஜீன் டிரான்ஸ்கிரைப் ஆகி அப்புறம் டிரான்ஸ்லேட் ஆகி ஒரு புரோட்டீனை உருவாக்குது அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். அதுல 2% of the genome தான் the code for proteins. அப்ப மீதி 98% of the ஜீன்ஸுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, Formerly they thought it is a junk DNA. அப்படின்னா இது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்க. பட் நேச்சர்ல எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இப்போ நமக்கு தெரியும் அதெல்லாம் ரெகுலேட்டரி ஆர் இன்டர்வீனிங் சீக்வன்சஸ் அப்படின்னு. இன்டர்வீனிங் சீக்வன்சஸ், இன்ட்ரான்ஸ் அப்படிங்கறத யூகாரியோட்டிக் ஜீனோம் நாம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி லேக் ஆப்பரான் மாடல், அதில் அந்த வீடியோல நாம ரெகுலேட்டரி ஜீன்ஸ, அதாவது ஜீன் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, எப்ப எக்ஸ்பிரஸ் ஆகணும் அப்படிங்கறத ரெகுலேட் பண்றதுக்கு சில ஜீன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சோ இந்த ஜீன்ஸ் எல்லாம் ரெகுலேட்டரி ஆர் இன்டர்வீனிங் சீக்வன்சஸ். 99.9% of nucleotide bases are exactly same in all people. இதை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 870 கோடி ஜனங்கள் இருக்காங்க. இவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் ஒருத்தரிலிருந்து இன்னொருத்தருக்கு மாறுபடுறது வந்து 0.1% ஆஃப் நியூக்ளியோடைட் பேசஸ் தான். சோ இவ்வளவு பேர்லயும் 99.9% ஆஃப் த நியூக்ளியோடைட் பேசஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் பேர்ஸ், அது எக்ஸாக்ட்லி சேம். அப்போ என்ன அர்த்தம்? That means only about 0.1% of the bases are responsible for variation of one individual from the other. இப்போ என்னில இருந்து நீங்க மாறுபடுறீங்க, அதாவது வித்தியாசம் இருக்கு இல்லையா, இன்னொருத்தரிலிருந்து உங்க பிரதர்ஸ் அல்ல சிஸ்டர்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த உருவ மாறுபாடு,
அதுக்கு காரணமா இருக்கிறது வெறும் 0.1% of the base pairs தான். So இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. One individual differs from another individual in just about 0.1% of the nucleotide bases. அதுதான் அதற்கு காரணமா இருக்கு. இப்போ previous slideல குறிப்பிட்டேன் இல்லையா, 0.1% of the bases ஒரு இண்டிவிஜுவல் இருந்து இன்னொரு இண்டிவிஜுவல்ல மாறுபடுது அப்படின்னு. அந்த மாறுபாட்டுக்கு காரணமா இருக்கிறது சில நான் கோடிங் சீக்வன்சஸ். அதாவது நான் கோடிங் சீக்வன்சஸ் என்ன, அது ஒரு ஜீன் அப்படின்னா ஒரு புரோட்டீனை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் நான் கோடிங் சீக்வன்சஸ். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ்ல இருந்து ஒரு டிரான்ஸ்கிரைப் ஆகி டிரான்ஸ்லேட் ஆகி ஒரு புரோட்டீன் உருவாகாது. இப்படிப்பட்ட நான் கோடிங் சீக்வன்சஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதனால இத ரெப்படிட்டிவ் சீக்வன்சஸ் அப்படிங்கிறோம். சோ ஒரு ஜீனோம்ல ஒரு ஹியூமன் பீயிங்ல நிறைய ரெப்படிட்டிவ் சீக்வன்சஸ் இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிஏன்னு வச்சோம்னா ஜிசிஏ 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 ஜிசிஏன்னு பல தடவை அது ரிப்பீட் ஆகுது ஒரு பர்டிகுலர் குரோமோசோம்ல ஒரு லோக்கஸ் ஒரு பொசிஷன்ல. இப்படிப்பட்ட ரெப்படிட்டிவ் சீக்வன்சஸ் சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறோம். அதுல ரெண்டு வகை, மைக்ரோ சேட்டலைட்ஸ் அப்படின்னு ஒண்ணு, மினி சேட்டலைட்ஸ் அப்படின்னு இன்னொன்னு. இப்போ இது மைக்ரோ சேட்டலைட்ஸ், இது மினி சேட்டலைட்ஸ். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, மைக்ரோ சேட்டலைட்ஸ்ல அந்த ரெப்படிட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அது இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 to 6 பேஸ் பேர்ஸ். இப்பதான் நான் சொன்னேன், இப்ப ஜிசிஏ 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 அப்படின்னு ரிப்பீட் ஆச்சுன்னா ஜிசிஏங்கிறது 3 பேஸ் பேர்னால ஆக்கப்பட்டது. அது மாதிரி ரெண்டு இருக்கலாம், டிஏ 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 அல்லது ஜிசி ஜிசி ஜிஏ அப்படின்னு. சோ இந்த மாதிரி 2 பேஸ் பேர் இருக்கலாம் அல்லது 6 பேஸ் பேர் வரைக்கும் இருக்கலாம். சோ ஏடி ஜிசி ஜிசி அந்த மாதிரி. சோ ஒரு 6 பேஸ் பேர் இருக்கலாம், இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருந்தா இது மைக்ரோ சேட்டலைட்ஸ். Typically the sequence is repeated 5 to 50 times. அதே போல மினி சேட்டலைட்ஸ் இதுலயும் கிட்டத்தட்ட 5 to 50 times இது ரிப்பீட் ஆகுது இதுல ஜீனோம்ல. பட் என்ன வித்தியாசம், ஒவ்வொரு ரெப்படிட்டிவ் சீக்வன்ஸும் 9 to 80 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இப்போ இதுல 2 to 6 சொன்னேன் இல்லையா, பட் மினி சேட்டலைட்ல இந்த சீக்வன்ஸ் அதிகம். அதாவது அந்த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இருக்கு இல்லையா, அது 9ல இருந்து 80 அல்லது மேற்கொண்டு இருக்கலாம். அப்படி இருந்தால் இது மினி சேட்டலைட்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட 5 to 50 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது ஜீனோம்ல. Mini satellites are most variable sequences in the human genome. அதனால இது என்ன சொல்றோம், variable number tandem repeatsங்கிறோம், VNTR. இது நீங்க நல்லா நினைவுல வச்சிருக்கணும். variable number. சோ இந்த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் வித்தியாசப்படுது. மேற்கொண்டு எவ்வளவு டைம் ரிப்பீட் ஆகுதுங்கிறதும் வித்தியாசப்படுது. டாண்டம் அப்படின்னா அடுத்தடுத்து தொடர்ந்து வருவது. இப்போ ஜிசிஏடி அப்படின்னா ஜிசிஏடி ஜிசிஏடி ஜிசிஏடின்னு தொடர்ந்து வருமே தவிர ஒரு ஜிசிஏடிக்கும் இன்னொரு ஜிசிஏடிக்கும் நடுவுல கேப் இருக்காது. சோ அப்படி இருந்தா அதை டாண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறோம். சோ வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ். இப்போ அதை தான் இங்க காமிச்சிருக்கிறோம். இப்போ 4 ரிப்பீட் அலீல் இது காமிச்சிருக்கிறது மைக்ரோ சேட்டலைட். ஆக்சுவலா மினி சேட்டலைட்ல இன்னும் நிறைய இருக்கும். சோ ஜிஏஏசி அப்படிங்கிறது, சோ 4 பேஸ் பேர் இருக்கு இல்லையா, இங்க ஜிஏஏசி அது எவ்வளவு தடவை ரிப்பீட் ஆயிருக்கீங்க,
1 2 3 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி 5 ரிப்பீட்டட் allele GAAC GA அது மாதிரி GAAC 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 ன்னு 5 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க 8 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இதை காமிச்சிருக்கிறோம். இப்ப இது இண்டிவிஜுவல் A, இது இண்டிவிஜுவல் B னுடைய குரோமோசோம். இன்னும் குரோமோசோம் ஜோடியா இருக்குன்னு தெரியும். ஒரு குரோமோசோம் 7 அதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இண்டிவிஜுவல் ஏக்கும் பிக்கும் எப்படி வித்தியாசப்படுது, அந்த ஒரே இண்டிவிஜுவல்ல ஹோமலாகஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, ஜோடி குரோமோசோம், அதுல எப்படி வித்தியாசப்படுது அப்படிங்கறத தான் இங்க டயக்ராமேட்டிக்கா காமிச்சிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பிளாக் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றும் ஒரு ரிப்பீட். இப்ப GAACங்கிற மாதிரி அது ஒரு ரிப்பீட். சோ இங்க எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 1 2 3 தடவை. இங்க எவ்வளவு தடவை? 4 தடவை. இங்க 11 தடவை. இங்க 9 தடவை. இப்ப குரோமோசோம் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பர்டிகுலர் லோக்கஸ்ல சோ இங்க எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? 8 தடவை. அதனுடைய ஜோடியில 7 தடவை. இங்க 8 தடவை, பட் அதனுடைய ஜோடி குரோமோசோம்ல 6 தடவை. அதே போல குரோமோசோம் 16 இங்க காமிச்சிருக்கு. சோ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த ரெப்படிட்டிவ் சீக்வன்சஸ்ல என்ன வித்தியாசம், எத்தனை ரிப்பீட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு இதுலயும் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு, அதாவது பேஸ் பேர்ஸ், அப்புறம் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல அந்த பொசிஷன்ல என்ன வித்தியாசம் இருக்கு, ஒரு குரோமோசோம்ல இன்னொரு குரோமோசோம்ல அந்த பர்டிகுலர் லோக்கஸ் பொசிஷன்ல எப்படி ஒரு இண்டிவிஜுவல் இன்னொரு இண்டிவிஜுவல்ல இருந்து மாறுபடுறா அப்படிங்கறத இங்க ரெப்ரசன்டேட்டிவா காமிச்சிருக்கு, அவ்வளவுதான். அப்ப இமேஜின் இவ்வளவு வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மாதிரி இருக்க முடியும்? அதனாலதான் ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் மாதிரி இந்த உலகத்துல இருக்கிறது இல்லை. பட் எக்ஸப்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ், அவங்க ஜீனோம்ல மட்டும்தான் இந்த வித்தியாசங்கள் இருக்காது. இப்ப ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் DNA fingerprinting technique. ஏதாவது ஒரு டிஷ்யூ சாம்பிள் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சாம்பிள், சலைவா, ஸ்பெர்ம், அல்லது ஓரல் எபித்தீலியல் செல்ஸ், நேசல் எபித்தீலியல் செல், இதை எது எடுத்தாலும் அதுல இருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இங்க பிளட் சாம்பிள் காமிச்சிருக்கிறோம். இந்த பிளட்ல WBC இருக்கு இல்லையா, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், அதுல நியூக்ளியஸ் இருக்கு, அதுல டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். இப்ப இந்த டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு இந்த டிஎன்ஏ அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை மிக்ஸ் பண்றோம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்சைம்ஸ் விச் கேன் கட் த டிஎன்ஏ. டிஎன்ஏவே பர்டிகுலர் சைட்ஸ்ல கட் பண்ணும். பல வகை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் இருக்கு. இதை பாக்டீரியால இருந்து மோஸ்ட்லி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி அப்ளை பண்றாங்க. ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் டிஎன்ஏவை ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல சைட்ல கட் பண்ணும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட மிக்ஸ் பண்றோம். அதை இங்க கலர்ல காமிச்சிருக்கு, ப்ளூ கலர்ல. பட் இந்த மாதிரி கலராவெல்லாம் இருக்காது. டிஎன்ஏவும் சரி, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸும் சரி, இதெல்லாம் கலர்லெஸ். இங்க ஈஸியா புரியறதுக்காக இந்த கலர்ஸ் காமிச்சிருக்கு, அவ்வளவுதான். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட மிக்ஸ் பண்ணும்போது இந்த என்சைம்ஸ் இந்த டிஎன்ஏவை துண்டு துண்டா கட் பண்ணிடும். ஸோ வி கெட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்து ஒரு சென்ட்ரிஃபியூஜ் டியூப்ல போட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்றோம். இது டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற மெத்தட். இந்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அதனுடைய டென்சிட்டிக்கு ஏத்த மாதிரி டிஎன்ஏ கீழே செட்டில் ஆகும். இப்ப இங்க காமிச்சிருக்கிறது
இங்க மெயின் பேண்ட் சேட்டலைட் பேண்ட் எல்லாம் காமிச்சிருக்கும் இல்லையா, இது பல்க் டிஎன்ஏ. இந்த பேண்ட்ஸ் எல்லாம் சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ பல்க் டிஎன்ஏ கொஞ்சம் கீழே செட்டில் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு டென்சிட்டி அதிகம். வேற சேட்டலைட் டிஎன்ஏக்கு டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால மேலாக இருக்கு. பட் இங்க கலர்ல காமிச்சிருக்கிறோம். ஆக்சுவலா நமக்கு கலர் எல்லாம் தெரியாது. டிஎன்ஏ வந்து கலர்லெஸ். அதனால இங்க செப்பரேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியணும்னா அத இந்த டியூபை எடுத்து யூவி ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ல வச்சு பார்க்கிறோம். அல்ட்ராவயலட் ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ல வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பீக்ஸ் கிடைக்குது. இந்த லார்ஜர் பீக் எல்லாம் இந்த மெயின் பல்க் டிஎன்ஏவை இண்டிகேட் பண்ணும். இந்த ஸ்மாலர் பீக்ஸ் எல்லாம் சேட்டலைட் டிஎன்ஏவை இண்டிகேட் பண்ணும். ஏன்னா டிஎன்ஏ வந்து அல்ட்ராவயலட் ரேஸனுடைய ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்த் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய தகுதி இருக்கு. அதனால இப்படி இது செப்பரேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரியணும்னா ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ல யூவி ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ல நம்ம பார்த்துடலாம். இப்ப இங்க செப்பரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்ப டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் மூலமா பல்க் டிஎன்ஏ அப்படிங்கிறது சேட்டலைட் டிஎன்ஏ தவிர மீதி இருக்கிறது. பல்க் டிஎன்ஏவும் சேட்டலைட் டிஎன்ஏவும் செப்பரேட் ஆயிருக்கு. இத யூவி ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர்ல செக் பண்ணியாச்சு. இப்ப இந்த சேட்டலைட் டிஎன்ஏ மாத்திரம் செப்பரேட் பண்ணி, அதாவது இதை மாத்திரம் ஆஸ்பிரேட் பண்ணிடலாம் ஒரு டியூபுக்கு. அப்படி எடுக்கும்போது இது சேட்டலைட் டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட்னு தெரியும். இந்த டிஎன்ஏவை 2 ஸ்ட்ராண்டும் செப்பரேட் பண்ணணும். அப்படி செப்பரேட் பண்றதுக்கு டீநேச்சுரேஷன் அப்படின்னு பெயர். Denaturation can be done with heat or alkaline chemicals. So ஒரு heat apply பண்ணியோ அல்ல ட்ரீட்மெண்ட் வித் ஆல்கலிஸோ பண்ணா இந்த ஸ்ட்ராண்ட் 2 செப்பரேட் ஆயிடும். இப்ப இதெல்லாம் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ். இப்ப நிறைய டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பிராக்மெண்ட் ஒவ்வொன்றையும் மல்டிபிள் காப்பீஸ் நமக்கு வேணும். மல்டிபிள் காப்பீஸ் எப்படி செய்யறது? பிசிஆர் டெக்னிக் மூலமாக. ஆம்பிளிஃபைடு பை அப்ளையிங் பிசிஆர் டெக்னிக். ஆம்பிளிபிகேஷன் அப்படின்னா பல மடங்கு பல காப்பீஸ் எடுக்கிறது. ஜெராக்ஸ் காப்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பல காப்பீஸ் ஈச் டிஎன்ஏ பிராக்மெண்ட் இருக்கு இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போட்டோன்னே பிராக்மெண்டா ஆச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த ஈச் பிராக்மெண்ட் கேன் பி மல்டிப்ளைட் into several copies. எப்படி? PCR பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா டெக்னிக்கை அப்ளை பண்ணி ஒவ்வொரு டிஎன்ஏ பிராக்மெண்ட்டையும் பல காப்பீஸ் எடுக்கலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காப்பீஸ் இப்போ எடுக்கலாம். இப்போ இது ஒரு பிராக்மெண்ட் அப்படின்னு எடுத்தா இப்போ டீநேச்சர் பண்ணப்புறம் இது செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ இது 1 2 ஆகுது, மறுபடியும் செப்பரேட் ஆகுது, மறுபடியும் 1 2 ஆகுது. அப்படி பல மடங்கு பல காப்பீஸ் நமக்கு கிடைக்கும். எது? ஒவ்வொரு டிஎன்ஏ பிராக்மெண்ட்டும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காப்பீஸ் நமக்கு கிடைக்கும் பை பிசிஆர் டெக்னிக், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற டெக்னிக் மூலமாக. அப்படி நிறைய காப்பீஸ் கிடைச்சாதான் நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதாவது எலக்ட்ரோபோரசிஸ் அப்படிங்கிறோம், அதை செய்யணும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ். இப்ப கிடைச்ச டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் இருக்கு, மல்டிபிள் காப்பீஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் நானு. அது ஒரு சாம்பிள். அத மாதிரி 4-5 சாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல 1 2 3 4 5 6 வெல். இது அகரோஸ் ஜெல் ஸ்லாப். இது அகரோஸ் அப்படிங்கிற ஒரு பவுடர் மூலமா ஜெல்ல ப்ரிப்பேர் பண்ணி இந்த அகரோஸ் ஜெல் ஸ்லாப் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்ஸ் அதுல கட் பண்ணிடலாம். சோ வெல்ஸ்ல தான், வெல்ஸ்ங்கிறது பிட், அதுல சாம்பிளை ஆட் பண்ணலாம். இங்க காமிச்சிருக்கிறபடி 6 சாம்பிள் ஆட் பண்ணலாம்.
நாம ஒரு சாம்பிள் எடுத்திருக்கிறோம். இப்போ அது மாதிரி 6 சாம்பிள்ஸ் எடுத்து இதுல ஆட் பண்ணலாம். இந்த அகரோஸ் ஜெல் இது வந்து ஒரு சைடு ஒரு பஃபர், இன்னொரு சைடு இன்னொரு பஃபர்ல கனெக்ட் ஆயிருக்கும். பிறகு இந்த வெல் இருக்கிற சைடு வந்து கேத்தோட் சைடு, இது பவர் சப்ளை கனெக்ட் பண்றாங்க. இது கேத்தோட் நெகட்டிவ். ஆப்போசிட் சைடு வந்து ஆனோட் பாசிட்டிவ். அப்படி கனெக்ட் பண்ணி இப்ப சாம்பிளை ஆட் பண்ணிட்டு இந்த பவர் சப்ளை ஆன் பண்ண என்ன ஆகும்னா இந்த வெல்லில் இருந்து அந்த டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் செப்பரேட் ஆகும். அதாவது நகர ஆரம்பிக்கும் இந்த ஜெல்லில் டுவர்ட்ஸ் தி ஆனோட். ஏன்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ எல்லாம் நெகட்டிவ்லி சார்ஜ், ஸோ பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அப்படி நகரும் போது இப்ப டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, பை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ். ஒவ்வொரு பிராக்மெண்ட்டும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அக்கார்டிங் டு சைஸ் இது மூவ் ஆகும். சைஸ் அல்லது மாலிகுலார் வெயிட்ங்கிறோம். ஸோ லார்ஜர் சைஸ் உள்ளதெல்லாம் ஸ்லோவா மூவ் ஆகும், ஸ்மாலர் சைஸ் உள்ளதெல்லாம் ஃபாஸ்டா மூவ் ஆகும். இப்படி காமிச்சிருக்கிறது. இந்த லாஸ்ட் வெல்ல மார்க்கர் டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ ஆஃப் நோன் மாலிகுலார் வெயிட் மிக்சரை ஆட் பண்றோம். இப்ப இதெல்லாம் ஒரு சாம்பிள் இங்க எடுத்தோம்னா அது வந்து அந்த பிராக்மெண்ட் சைஸுக்கு ஏத்த மாதிரி செப்பரேட் ஆகுது. இப்ப ரன்னிங் ரேஸ்ல என்ன, எல்லாரும் ஒரே லைன்ல நிக்கிறாங்க. ஸ்டார்ட் சொன்னோடனே அந்த விசில் அடிச்ச உடனே எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடும்போது கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவர் எப்படி ஸ்லோவா தான் ஓட முடியும், ஒல்லியா இருக்கிறவங்க இன்னும் வேகமா ஓட முடியும் இல்லையா? அதே போலதான் லார்ஜர் சைஸ் பிராக்மெண்ட் எல்லாம் ஸ்லோவா மூவ் ஆகும், ஸ்மாலர் சைஸ் பிராக்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டரா மூவ் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு சைஸ் அல்லது மாலிகுலார் வெயிட் இந்த பிராக்மெண்ட்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகுது. அந்த ப்ராசஸுக்கு தான் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு பெயர். ஸோ டிஎன்ஏ செப்பரேட் ஆகுது. டிஎன்ஏ லோடிங் சாம்பிள் இதான் டிஎன்ஏ சாம்பிள். இங்க லோட் பண்றோம் வெல்லில். அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், பவர் சப்ளை கனெக்ட் ஆகுது, அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். அப்போ டிஎன்ஏ செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது. செப்பரேட் ஆன அப்புறம் இது செப்பரேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு புரோமோஃபினால் ப்ளூ அப்படிங்கிற ஒரு டைய ஆட் பண்ணுவாங்க. அப்போ செப்பரேட் ஆகும்போது ப்ளூ கலர்ல நமக்கு தெரியும் அதுக்காக. பட் இந்த டிஎன்ஏ வந்து யூவி ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யூவி ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல யூவி டிரான்ஸ் இல்லுமினேட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதை வச்சு டிஎன்ஏ செப்பரேட் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம வியூ பண்ண முடியும். இப்ப பார்த்தோம் டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் எல்லாம் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல நாம செப்பரேட் பண்றோம் அப்படின்னு. அப்படி செப்பரேட் பண்ணும்போது இது ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக காமிச்சிருக்கு. இது இண்டிவிஜுவல் ஏனுடைய பிளட் சாம்பிள் அல்லது டிஷ்யூ சாம்பிள், அதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ். இது இண்டிவிஜுவல் பியினுடையது. அப்படி ஆட் பண்ணும்போது இது வெல்ல, இதுவும் ஒரு இன்னொரு வெல்ல, இந்த சாம்பிள் ஆட் பண்ணி எலக்ட்ரோஃபோரசிஸ் செய்யும் போது என்ன ஆகுது, இந்த பேண்ட்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆயிருக்கு. இப்ப இந்த ப்ளூ கலர் கிரீன் கலர்ல காமிச்சிருக்கிறதால உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்ப இது இண்டிவிஜுவல் ஏனுடைய குரோமோசோம் நம்பர் 7, இது இண்டிவிஜுவல் பியினுடைய குரோமோசோம் நம்பர் 7. இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரிப்பீட்ஸ். விஎன்டிஆர்னு சொன்னோம் இல்லையா, வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ். இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம்லயே இது வித்தியாசப்படுது. இதுல 3 ரிப்பீட் இருக்குன்னா இதுல 4 ரிப்பீட். ஏன்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஜோடி குரோமோசோம் இருக்கு இல்லையா, அந்த 23 ஜோடியில 23 வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வந்தது, 23 வந்து மதர் கிட்ட இருந்து வந்தது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும். ஸோ பெட்டர்னல் குரோமோசோம்ஸ் மெட்டர்னல் குரோமோசோம்ஸ்னு பிரிக்கிறோம். ஸோ இதுல இந்த 3 ரிப்பீட் காமிச்சிருக்கு, இதுல 4 ரிப்பீட் காமிச்சிருக்கு. வேற இண்டிவிஜுவல் பில எப்படி இது 11 ரிப்பீட்ஸ், வேற அதனுடைய ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்ல 9 ரிப்பீட்ஸ். ஸோ அக்கார்டிங் டு சைஸ் இது வந்து செப்பரேட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா இது 11 ரிப்பீட்ஸ், அதாவது இது
இது 9 repeats. அதாவது இது. அப்பல இந்த green காமிச்சிருக்கிறது வந்து இங்க green காமிச்சிருக்கிறது வந்து எங்க 8 repeats இது. இந்த இண்டிவிஜுவல்லையும் 8 repeats இருக்கு, இந்த இண்டிவிஜுவல்லையும் 8 repeats இருக்கிறதுனால ஒரே இடத்துல வந்து மூவ் ஆயிருக்கும் இது. சோ இதனுடைய பொசிஷன் ஜெல்லுல ஒரே இடத்துல இருக்கும். இது 7 repeats. சோ இங்க பார்க்கலாம் இது 7 repeats. இது 6 repeats. அத போல. சோ இப்படித்தான் பேட்டர்ன் ஆஃப் DNA நமக்கு கிடைக்கும் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமாக. சோ இந்த இண்டிவிஜுவல்ல இருக்கக்கூடிய பேண்ட் பேட்டர்ன், இந்த பி அங்கற இண்டிவிஜுவல்ல இருக்கக்கூடிய பேண்ட் பேட்டர்ன் வித்தியாசப்படுது இல்லையா? அதே தான் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் அப்படின்னு குறிப்பிடுறோம் நம்ம. ஏன் ஒரு இண்டிவிஜுவல்ல கிடைக்கிற மாதிரி இன்னொரு இண்டிவிஜுவல்ல இந்த பேண்ட் பேட்டர்ன் கிடைக்காது. So it is characteristic of each individual. அதத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப southern blotting technique and DNA finger printing. அதாவது இது வரைக்கும் நாம டிஷ்யூ சாம்பிள் இருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வச்சு ஃப்ராக்மெண்ட்ஸா பண்ணியாச்சு. அது ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல ஆஃப்டர் டீநேச்சுரேஷன் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்ல அந்த பேண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சாச்சு, ஃப்ராக்மெண்ட்ஸா பிரிச்சாச்சு. ஸோ இது அகரோஸ் ஜெல் ஸ்லாப். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு சாம்பிள், இது ஒரு சாம்பிள், இது ஒரு சாம்பிள், இது ஒரு சாம்பிள். ஸோ ஒவ்வொன்றிலையும் அந்த பேண்ட்ஸ் இப்படி பிரிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். பேண்ட்ஸ் எதை வச்சு பிரியுது? அதனுடைய சைஸ் அல்லது மாலிகுலார் வெயிட்னு சொல்றோம், அது சைஸை வச்சு. ஸோ லார்ஜர் சைஸ்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி தங்கிடுது, பட் ஸ்மாலர் சைஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி நகர்ந்திருக்கு. ஸோ இதுதான் அந்த டிஎன்ஏ பேட்டர்ன், அது பேண்ட் பேட்டர்ன். அது இப்போ இது வந்து ஜெல்லுல இருக்கு, அகரோஸ் ஜெல். இதை எடுத்து ஒரு ட்ரேல பஃபர் சொல்யூஷனை நினைச்சு அந்த ஜெல்லுக்கு மேலாக ஒரு விக்ங்கிறது இங்கிருந்து இதை இணைக்கக்கூடியது. ஸோ திரி மாதிரி விக்க வச்சு அது மேல ஒரு நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேனை அது மேல வைக்கிறோம். இந்த நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேனுக்கு மேல நிறைய அப்சார்பன்ட் பேப்பர், அதாவது உறிஞ்சக்கூடிய பேப்பர்ஸை வைக்கிறது, அடுக்கி வச்சுட்டு அது மேல ஒரு வெயிட் வைக்கணும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த பஃபர் இருக்கு இல்லையா, அந்த பஃபர் சொல்யூஷன் இந்த ஜெல் வழியா அப்படியே இந்த நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேனுக்கு வந்து அப்புறம் இந்த அப்சார்பன்ட் பேப்பருக்கு போகும். அப்படி போகும்போது இந்த டிஎன்ஏ பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பேண்ட்ஸ் பூரா அப்படியே ஜெல்லை விட்டு நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேன்ல போய் ஒட்டிக்கும். ஸோ இதுல என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே தான் நம்ம இந்த நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேன்லயும் பார்க்கலாம். அப்படி இதுல போய் ஒட்டிக்கிடும். இந்த மாதிரி டெக்னிக்கு சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக் அப்படின்னு பெயர். சதர்ன் அப்படிங்கிறது ஒருவருடைய பெயர். இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சவருடைய பெயர் வந்து சதர்ன், அதனால இந்த சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேன்ல இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் போய் அதே பேட்டர்ன்ல இங்க என்ன இருக்கோ அதே பேட்டர்ன்ல இங்க பாக்குறீங்க, இதுல போய் சேர்ந்துரும். இதுல சேர்ந்தப்புறம் இப்ப அதே தான் என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கு, இதை என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பாலித்தீன் பேக்ல வைக்கிறோம். எதுக்காகன்னு கேட்டா, இப்போ நம்ம ரேடியோ ஆக்டிவ் லெபல்டு ப்ரோப்ஸை ஆட் பண்ண போறோம். ஸோ சேஃப்டிக்காக இந்த பேக்குக்குள்ள அந்த நைட்ரோ செல்லுலோஸ் மெம்பரேனை வச்சுட்டு அதுக்கு பிறகு ப்ரோபை ஆட் பண்றோம். ப்ரோப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரேடியோ ஆக்டிவ்லி லெபல்டு ப்ரோப் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். இதுல ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கு. இப்ப ATCCGAன்னு காமிச்சிருக்கு, அது மாதிரி. இப்ப இதை ஆட் பண்ணோம்னா இதுக்கு இந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு
ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பை அட்டாச் பண்ணிருக்கு. அதனால தான் இதை ரேடியோ ஆக்டிவ் லெவல்டு ப்ரோப் அப்படிங்கிறோம். இதை இந்த டிஎன்ஏ ப்ரோபை ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், இதுக்கு என்ன காம்ப்ளிமெண்டரி பேஸ் எந்த ஃப்ராக்மெண்ட்ல இருக்கோ, இதுல எந்த ஃப்ராக்மெண்ட்ல இருக்கோ அங்கெல்லாம் தான் போய் ஒட்டிக்கும். ஏன்னா காம்ப்ளிமெண்டரி பேசஸ் இல்லையா. இப்ப ஏடிசிசிஜிஏ இருந்ததுன்னா எந்த ஃப்ராக்மெண்ட்ல ஏக்கு டி, டிக்கு ஏ, சிக்கு ஜி, சிக்கு ஜி, ஜிக்கு சி, ஏக்கு டி, அதாவது டிஏஜிஜிசிடி அப்படின்னு இதுல எந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அது பைண்ட் ஆயிடும். இது ரேடியோ ஆக்டிவ் லெபல்டு ப்ரோப். அப்படி பைண்ட் ஆன பிறகு அன்லெபல்டு, அதாவது பைண்ட் ஆகாத இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அப்படி வாஷ் பண்ணி எடுத்தோம்னா இந்த நைட்ரோசெல்லோஸ் மெம்பரேன்ல நமக்கு இந்த பேண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இங்க சிம்பிளா ரெண்டு காமிச்சிருக்கு, பட் ஆக்சுவலா நிறைய இருக்கும் டிபெண்டிங் அப்பான் த ப்ரோப். ஸோ இப்போ இதுதான் சாம்பிள் 1 டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், சாம்பிள் 2, சாம்பிள் 3, சாம்பிள் 4 டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்னு இதைத்தான் சொல்றோம். இப்ப இந்த நைட்ரோசெல்லோஸ் மெம்பரேன் பர்மனண்டா நம்ம வச்சிருக்க முடியாது. அதனால என்ன பண்றோம்னா இந்த மெம்பரேன் வழியாக எக்ஸ்ரே கதிர்களை பாய்ச்சி அதை பின்னாடி ஒரு எக்ஸ்ரே பிலிம்ல இந்த பேண்ட் வர்ற மாதிரி பாத்துக்கிறோம். எப்படி நமக்கு போன் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ஸ்ல, அதே போல இந்த பேண்ட்ஸ் பூரா இதே பேட்டர்ன்ல எக்ஸ்ரே பிலிம்ல போய் படிஞ்சிடும். எக்ஸ்ரே பிலிம் பர்மனண்டா நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ற டெக்னிக்கு ஆட்டோ ரேடியோகிராஃபி டெக்னிக் அப்படின்னு பெயர். ஸோ ஆட்டோ ரேடியோகிராஃபி டெக்னிக் மூலமாக இந்த நைட்ரோசெல்லோஸ் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய இந்த பேண்ட் பேட்டர்ன் அப்படியே எதுல ஸ்டோர் ஆகுது, எக்ஸ்ரே பிலிம்ல ஸ்டோர் ஆகுது. அதை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கலாம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். அதாவது இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் இப்போ எப்படி வேர்ட்ஸ்ல சொல்றோம், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம், பிளட் சாம்பிள் அல்லது எனி அதர் டிஷ்யூ சாம்பிளை கலெக்ட் பண்ணோம். கலெக்ட் பண்ண பிறகு அதிலிருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஎன்ஏ இட் இஸ் broken into fragments with the help of restriction endonucleases. அதை வச்சு ஃப்ராக்மெண்ட்ஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்தாச்சு. அதை டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன்ல வைக்கும் போது என்ன ஆகுது, நமக்கு சேட்டலைட் டிஎன்ஏ தனியா கிடைக்குது. பல்க் டிஎன்ஏ சேட்டலைட் டிஎன்ஏன்னு செப்பரேட் ஆகும். அந்த சேட்டலைட் டிஎன்ஏ எடுத்து இதை ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர்ல வைக்கும் போது பல்க் டிஎன்ஏ அதாவது சேட்டலைட் டிஎன்ஏ தவிர இருக்கக்கூடிய மீத டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த இதுல டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அது ஒரு மேஜர் பீக்கை காமிக்கும். சேட்டலைட் டிஎன்ஏ ஸ்மாலர் பீக்கை காமிக்கும் இன் யூவி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். இப்போ அந்த சேட்டலைட் டிஎன்ஏ மாத்திரம் நாம தனியா எடுத்துட்டு அதை ஃபர்தர் அனாலிசிஸுக்கு கொண்டு போறோம். எப்படி, அதை ஆல்கலைன் சொல்யூஷன் அல்லது ஹீட்டை வச்சு டீநேச்சர் பண்றோம். டீநேச்சரிங் அப்படின்னா என்ன, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பூரா சிங்கிள் ஸ்டாண்டா மாறுறது, செப்பரேட் ஆகுது. அப்படி ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் இப்போ ஆம்பிளிஃபை பண்ணணும். ஆம்பிளிஃபை என்ன, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி பல காப்பீஸ் எடுக்கிறதுக்கு தான் ஆம்பிளிஃபிகேஷன் பெயர். அதுக்கு உண்டான டெக்னிக் பிசிஆர் டெக்னிக், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற டெக்னிக். இப்போ இந்த VNTR which form the satellite DNA are separated as bands. எதுல அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்ளை பண்ணோம்னா அதுல அகரோஸ் ஜெல்லுல இந்த பேண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிடுது. பேண்ட்ஸ் பிரியும் போது லார்ஜர் சைஸ் பேண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி தங்கிடும். ஸ்மாலர் சைஸ் பேண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆயிருக்கும். ஸோ பேண்ட்ஸ் எல்லாம் பிரியுது. இப்படிப்பட்ட அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பேண்ட்ஸா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பேண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த அகரோஸ் ஜெல் டு நைலான் அல்லது நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன். அந்த டெக்னிக்கு என்ன பெயர், சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக் அப்படின்னு பெயர். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆன அப்புறம் என்ன பண்றோம், நம்ம ரேடியோ ஆக்டிவ்லி லெபல்டு ப்ரோப் டிஎன்ஏவை ஆட் பண்றோம்.
அப்ப எங்கெங்க காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கோ அந்த பிராக்மெண்ட்ல போய் இந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ரோப்ஸ் வந்து பைண்ட் ஆயிடும். மீதிய வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்ப கிடைக்கக்கூடியது தான் நமக்கு ஒரு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். அது பர்மனண்டா நைட்ரோசெல்லோஸ் மெம்பரேன்ல வைக்க முடியாதுங்கிறதுனால இத ரேடியோ ஆட்டோகிராஃபி அல்லது ஆட்டோ ரேடியோகிராஃபி அப்படிங்கிற டெக்னிக் மூலமா எக்ஸ்ரே பிலிமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அந்த எக்ஸ்ரே பிலிமை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கலாம். இதுல கிடைக்கக்கூடிய பேண்டிங் பேட்டர்ன் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். ஃபொரன்சிக் அனாலிசிஸ்ங்கிறோம், அதாவது கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல. அதுல எந்த பர்சன் வந்து கொலையாளி அல்லது கிரிமினல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டவன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி ஐடென்டிஃபை பண்றதுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கை அப்ளை பண்றாங்க. எப்படி? இப்போ கொலை நடந்த இடத்துல ரத்த கரை சிந்தி இருக்கு, அதாவது கொலைக்கு முன்னாடி 2 பேரும் ஃபைட் பண்ணியிருக்காங்க, 2 பேருக்குமே ரத்தம் சிந்தி இருக்கு. அப்போ இந்த ரத்த சாம்பிளை எடுத்து, ஈவன் ட்ரையா இருந்தாலும் கூட பிளட் சாம்பிளை யூஸ் பண்ணலாம். அந்த சாம்பிளை எடுத்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்கை அப்ளை பண்ணோம்னா இப்படி பேண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ போலீஸுக்கு வந்து 2 பேர் மேல சந்தேகம் இருக்கு, சஸ்பெக்ட் 1, சஸ்பெக்ட் 2. இப்படி எத்தனை பேர் இது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இங்க சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்கா சஸ்பெக்ட் 1, சஸ்பெக்ட் 2ன்னு 2 பேரை காமிச்சிருக்கிறோம். இவங்களுடைய பிளட் சாம்பிள் எடுத்து ரன் பண்ணி பார்க்கிறோம். இப்படி ஃபிங்கர் பிரிண்டிங் எடுத்தோம்னா இப்போ இந்த பிளட் சாம்பிளோட ஃபிங்கர் பிரிண்ட் சஸ்பெக்ட் 1ஓட ஒத்து போகுதா அல்ல சஸ்பெக்ட் 2ஓட ஒத்து போகுதா? இங்க பார்க்கலாம், இந்த பேண்ட் இங்க இருக்கு, இந்த 2 பேண்ட் இங்க இருக்கு, இது இங்க, இது இங்க. ஸோ சஸ்பெக்ட் 2 தான் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆனவன் அப்படின்னு ஒரு ஒன் ஆஃப் த ப்ரூஃப்ஸா இதை யூஸ் பண்றாங்க. சஸ்பெக்ட் 1 வந்து கண்டிப்பா இல்லை. ஸோ சஸ்பெக்ட் 2 இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இது ஃபொரன்சிக் அனாலிசிஸ். இன்னொரு டெக்னிக் வந்து ஃபார் செட்டிலிங் பெட்டர்னிட்டி ஆர் மெட்டர்னிட்டி டிஸ்பியூட்ஸ். பெட்டர்னிட்டி அப்படின்னா என்ன? ஒரு குழந்தைக்கு யார் தகப்பன் அப்படிங்கறதுல பிரச்சனை வருது, அதாவது சொத்து தகராறு தான் எல்லாம். பர்சன் ஏ, பர்சன் பி, யாருடைய சொத்து அந்த குழந்தைக்கு போய் சேரணும் அப்படின்னு இப்ப தெரியணும். அதாவது மெட்டர்னிட்டி டிஸ்பியூட். இப்ப ஹாஸ்பிட்டல் என்ன ஆகுது, சில சமயம் குழந்தைய மாத்தி வச்சிருவாங்க. அந்த தாய்க்கு தெரியும் இது நம்ம குழந்தை இல்லைன்னு, அவ சொல்ற இது என் குழந்தை இல்லை அப்படின்னு. அந்த சமயத்திலையும் அந்த குழந்தையினுடைய பிளட் சாம்பிளையும் அந்த மதனுடைய பிளட் சாம்பிளையும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபிங்கர் பிரிண்டிங்கை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த யாருடைய குழந்தை யாருக்கு அப்படிங்கிறது தெளிவாகும். அதே மாதிரி இங்க பெட்டர்னிட்டி டிஸ்பியூட்டை காமிச்சிருக்கோம். இப்போ அலெஜ்டு ஃபாதர் 1 இவனா இருக்கலாம் அல்லது இவனா இருக்கலாம். ஸோ இதுல இது சைல்டுனுடையது. You know that 23 pairs of chromosomes 23 chromosomes வந்து மெட்டர்னல் ஆரிஜின், அதாவது மதர் கிட்ட இருந்து வருது. மீதிய 23 pairs வந்து 23 chromosomes வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வருது. ஸோ புரியுதா? ஸோ ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, 23 pairs. அந்த ஒவ்வொரு பேர்லயும் ஒன்னு வந்து மதர் கிட்ட இருந்து கிடைச்சது, இன்னொன்னு வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வருது. யாருக்கு? குழந்தைக்கு. ஸோ குழந்தைக்கு இந்த 2 பேருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் அதுல அமைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதர் இருக்குங்க, குழந்தையில இந்த பேண்ட் இதோட ஒத்து போகுது, இந்த பேண்ட் இதோட, இந்த பேண்ட் இதோட. பட் இப்போ ஃபாதர் அலெஜ் ஃபாதர் 1, ஃபாதர் 2, இதுல யாருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இதுக்கு ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தா இது கண்டிப்பா இல்லை. ஏன்? இந்த இடத்துல இந்த லார்ஜ் பேண்ட் இருக்கு இல்லையா, அது இங்க இல்லை. பட் ஃபாதர் 1 இருக்காரு இல்லையா, இவருடைய பேண்ட்ஸ் இங்க ஒத்து போகுது. அதாவது இவருடைய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டும் சைல்டுடைய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் ஒத்துமை இருக்கு.
இதோ இங்க பேண்ட் காமிச்சிருக்கோம், இந்த பேண்ட் காமிச்சிருக்கோம், இந்த பேண்ட் காமிச்சிருக்கோம். இது சோ இந்த குழந்தைக்கு யார் தகப்பன்? இந்த ஃபாதர் ஒண்ணுதான் தகப்பன் அப்படிங்கிறது முடிவாகுது. இது பெட்டர்னிட்டி டெஸ்டிங்ல. அதே மாதிரி மெட்டர்னிட்டி டிஸ்பியூட்ஸ்லயும் நம்ம இப்படி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்ளை பண்ணலாம். அதே போல ரிலேஷன்ஷிப் ஃபார் இமிகிரேஷன் பர்பசஸ். இப்ப இமிகிரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டுல இருந்து இங்க திருட்டுத்தனமா குடியேறி வர்றாங்கன்னு வச்சுக்குவோம் நாம, அல்லது லீகலாவே வர்றாங்க, வந்தாங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன் யாரு இங்க அப்படின்னு கேட்டா யாரையா காமிக்கிறாங்க. அவங்கதான் உண்மையான ரிலேஷன்ஷிப் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அதாவது வர்ற இமிகிரண்ட் வந்து இதோ என்னுடைய குழந்தை இங்க இருக்கு, என்னுடைய சன்னு டாட்டர் யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த இமிகிரண்ட்னுடைய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒத்து போச்சுன்னா அவர் சொல்றது கரெக்ட் அப்படின்னு. ஸோ இமிகிரேஷன் பர்பசஸுக்காக யூஸ் பண்றாங்க. வந்து பெடிகிரி அனாலிசிஸ், அதாவது இன்ஹெரிட்டட் டிசீசஸ் இருக்கு இல்லையா, சிலதெல்லாம் ஜெனட்டிக்கல் டிசீசஸ், அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது உதவும். அதே மாதிரி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், வைல்ட் லைஃப்ல என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் லைஃப், அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸை யூஸ் பண்றாங்க. ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ், ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ஆரிஜின், எவல்யூஷன், அவனுடைய மைக்ரேஷன், ஒரு கண்ட்ரிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆயிருப்பான் இல்லையா அந்த காலத்துல, அதையெல்லாம் ஸ்டடி பண்றது தான் ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ். So determining the origin and migration of human population and genetic diversities. Genetic diversity என்ன? ஒரு பாப்புலேஷன் ஆஃப் ஹியூமன் ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல இருக்கு. இப்ப இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கான்னு வச்சுக்குவோம். ஸோ இங்க இருக்கிற பாப்புலேஷன் அங்க இருக்கிற பாப்புலேஷனுக்கும் உள்ள ஜெனட்டிக் வித்தியாசங்கள், ஸோ மரபு வித்தியாசங்களை பார்க்கறதுக்கு, ஜெனட்டிக் டைவர்சிட்டிஸை பார்க்கறதுக்கும் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. Please subscribe our channel Sivasakti Annamalai. Thank you for watching this video. இது வரைக்கும் ஒரு 21 வீடியோஸ் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும், மாலிகுலார் ஜெனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் 21 வீடியோஸ் போட்டிருக்கோம். இதை டேட் வாரியா, அதாவது தேதி வாரியா நீங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மாலிகுலார் ஜெனடிக்ஸ் கிடைக்கும். அதை செய்யுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. குட் லக். தேங்க்யூ.